ஆக்சுவலி இந்த டெசர்ட் வந்து செய்யலான்னு பிளான் பண்ணது காரணமே எங்கள் பாப்பா தான். ஷார்ட்ஸ் பார்த்துருக்கும்போது இன்றைக்கி இந்த மேங்கோ பனக்கொட்டா வேணும் அப்படின்னு சொன்னனால ஆரம்பித்தோம். எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க, இதுதான் எடுத்துக்கணுன்ட்டுலாம் இல்லை. நாங்கள் வந்து ரவுண்டாக இருக்க மாம்பழம் எடுத்துருக்கோம். இந்த மேங்கோ பேர் என்னன்னு யாராச்சும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, ஏன்னா எங்களுக்கு பேர் தெரியாது. மேங்கோலேயே நிறைய ரகம்லாம் இருக்குது. என்ன கொட்டை? பனை. அவ்வளோ திங்ஸ் வச்சு விளையாட சொல்லி கூத்துட்டு வந்தேன். எல்லாத்தையும் கடை பரப்பிட்டு இங்கே தான் வந்து விளையாடுவேன்னு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆத்தி சந்தன கட்டை. ஓய் ஜெகரி, இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மேங்கோ பல்ப்லாம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி 1.5 கப் வரணும். ஒரு இது வந்து 1 டீஸ்பூன் அகர் அகர். டீஸ்பூனுங்க, நல்லா கேட்டுங்க, டேபிள் ஸ்பூன் இல்லை, அகர் அகர். இது வந்து 1/4 கப் வந்து சர்க்கரை வச்சுருக்கோம். இது வந்து பாகு மாதிரி பண்ணுறதுக்காக. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி மூழ்கிற அளவுக்கு இதை கரைச்சிக்கலாம், தண்ணியை, சர்க்கரையை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து மெல்ட் ஆகணும். இந்த ஜெலட்டின் வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெலட்டின் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை இந்த பாகு மாதிரி காசணும்ல, இந்த சர்க்கரை தண்ணி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. குட்டி செஃப் வந்துட்டு மேங்கோ பல்ப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதில் அவங்க தான் ஊற்றுறாங்க. அவளுக்கு கிச்சனில் குக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்வால்மெண்ட்டாக எப்போவுமே வருவா, நான் பண்ணுறேன்ட்டு. நாங்கள் இது ஊற்றுங்க. துருதுன்னு இருக்காங்க பசங்கள்லாம். இப்போது அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன்? நான் கலக்க போகிற சொல்லு. இப்போ இந்த மேங்கோ பல்ப்பை வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் நான் கிளாஸ் பவுலில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு இப்படி டில்ட் பண்ணி கூட பாதியாக ஊற்றிட்டு பாதி வந்துட்டு மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டில்ட் பண்ணல, சும்மா அப்படியே ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு லேயர் மலாய் ஆட் பண்ண போகிறோம், அதனால. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து கொஞ்சம் கண்ணாடி பவுலில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து வீட்டில் இருக்க நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மேலே வந்து மலாய் ஆட் பண்ண போகிறோம். இது ஏன் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோன்னா, இங்கே குட்டி செஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. இது ஆவலாக யார் பண்ண சொன்னதுன்னா இந்த அம்மா தான் பண்ண சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு மேங்கோ பண்ண கேட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ஃபேமஸ் யூடியூபரோட வீடியோ ரெசிபி தான். அது யாருன்னு நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம் இந்த வீடியோவில். பாருங்கள்.